மீவி இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மீவி ப்ளே அப்படிங்கிற ஒரு புதிய ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தா பட்ஜெட் விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 799 விலையில் பார்த்தா ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தா 1 இயர் வாரண்டியோட வருதுங்க. ஸோ நம்ம இந்தியாவில் தயாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த மீவி ப்ளே ஸ்பீக்கரோட ஒரு அன்பாக்சிங் மட்டும் பார்த்தா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குங்கிறத பற்றி அந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிவ்யூ, ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூன்னு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா நம்ம தமிழ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. யாருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பிள்ளைக்கு பெஸ்ட் ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணா நாங்க போடுற ஓடுங்க சேரும். மீவி ப்ளே பார்த்தா இதே மாதிரி ஒரு சிம்பிளான பேக்கேஜிங்காக சின்ன பாக்ஸில் வருது. ஸோ டாப்பில் பார்த்தா பிளாங்க் விட்டுருக்காங்க, டாப் அண்ட் பேட்டம். இதே இதில் ரைட் சைடு வரல இதில் பார்த்தா மீவி ப்ளே அப்படிங்கிறத அந்த ஸ்பீக்கரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இது பார்த்தா 5 வாட்ஸ் ஹைச்டி சவுண்ட் இருக்குன்றாங்க. பவர்ஃபுல் ஃபாஸ்ட் மேட் இன் இந்தியாங்கிறத கொண்டுருக்காங்க. லெஃப்ட் சைடு வரல இதில் பார்த்தீங்கன்னா புஷ் த லிமிட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடு வரல இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஹை டெஃபினிஷன் சவுண்டு, சூப்பர் சாலிட் பாஸ், ப்ளூடூத் 5.0 இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஃப்ளாஷு இதை பார்த்தா நீங்கள் இன்னுமே பார்த்தா ஸ்டீரியோ ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாமுங்க. 2 ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்டீரியா ஒர்க் ஆகுங்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா DVWS மீவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பில்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. MRP பார்த்தா 2000 ரூபா போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 795 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் இந்த வித்துட்டு இருக்காங்க. அதான் இன்ட்ரோடியூசிங் ப்ரைஸ். மேபி இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்போ பார்த்தா அந்த ஸ்பீக்கரோட விலை பார்த்தா 1000 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தா 799 ரூபாய்க்கு பார்த்தா ரிவ்யூ பண்ண போகிறேன். நம்மகிட்ட இருக்க பார்த்தா ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குங்க. ஸோ அந்த ப்ளூ கலரை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தா பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. ஸோ பாக்ஸை ஓப்பனோன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டு எப்போவுமே பார்க்குறேன் மீவியில் கொடுக்குற மாதிரி வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமாங்க. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்டி கார்டை பற்றி தான் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மீவி. ஸோ மீவிக்கு இப்போ தான் வெல்கம் பண்ணுற ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துருக்கா யூசர் மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சைடில் வச்சுட்டு வேற என்ன பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பீக்கர் இனிஷியல் இம்ப்ரெஷனில் பார்த்தா பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி இப்போ தான் எந்த இடத்தையும் குறையில்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜர் போடுறதுக்கு பார்த்தா மைக்ரோ USB கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 3.5 ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இதுலேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை லைவாக பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுட்டேஜுக்கு இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தா நான் அன்பாக்சிங் வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 15 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவை பார்த்தா திரும்ப உங்களுக்கு பார்த்தா வீடியோ போட வரேன். மைக் ஒர்க்காகவும் போயிட்டுங்க அந்த வீடியோ ஷூட் பண்ணிச்சா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி பார்த்தா அந்தளவுக்கு நல்லாவே இருக்காதுங்க. ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரீலும் பார்த்தா நல்லா பார்த்தா கிளியராக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு ஃபுல் ரீல் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போது இந்த இதை பார்த்தா ஸ்பீக்கர், அதாவது இந்த ஸ்பீக்கர் பார்த்தா DWS ஒர்க் ஆகும்னு சொல்லி மீவி தரப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட 2 ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக இந்த ஒயர் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொன்று பார்த்தா ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி TWS நல்லா பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது கனெக்ட் பண்ண ஏதோ ஒன்று சொல்லுது, அதை நீங்களே ஆடியோ கேளுங்க. இப்போ பார்த்தா ப்ளூடூத் மோடில் இருக்குது. இப்போ இன்னொன்று போடும் லைன் கனெக்ட் ஆகுதான். சரிங்களா, இப்போ லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தா ஸ்மார்ட் ஃபோன் கூட இதை கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு பார்த்தா இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோ பார்த்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணதை பார்த்தா இந்த வீடியோக்கு அப்புறம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தா லைவ் அன்பாக்சிங். இது இப்போது இன்னைக்கு, அதாவது இன்றைக்கி எத்தனாம் தேதி பார்த்தேன், 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்ப்போம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கரோட ஆடியோ சவுண்டை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த ஸ்பீக்கர் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த இதை கனெக்ட் பண்ணி பார்க்கம்சம் கூடவே நல்லா இருக்குங்க. ஆடியோ அவுட்புட்டாக நல்லா இருக்குது. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைனும் ஒரு வீடியோவில் பார்த்தா ப்ளூடூத்லேருந்து எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒயர் கூட கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று பார்த்தா ப்ளூடூத்தில் போட்டிருக்கேன். அது இந்த வீடியோ கூட பார்த்தா கண்டினியூ ஆகும், அதை பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இன்னொரு ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒயரில் கனெக்ட் பண்ணி 2 ஸ்பீக்கரை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சொல்லலாம். டிடபிள்யூஎஸ்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாராட்டத்தக்க விஷயங்க. 800 ஸ்பீக்கரில் பார்த்தா இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஹோம் தேட்டரை நீங்கள் வெளியே கொண்டு போக சொல்லி இந்த பாக்கெட்டில் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். கொண்டு போகிறதுக்கு பார்த்தா சமம். முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரிவ்யூ யூனிட் தான். மீவி கிட்ட இருந்து பார்த்தா இன்னொரு ஸ்பீக்கர் கேட்டு பார்க்குறேன் ரிவ்யூவுக்கு. கேட்டு பார்த்தா ஃபுல் ரிவ்யூவில் முடிஞ்சால் 2 ஸ்பீக்கரை வச்சு 2ம் எப்படி அவுட்புட் கொடுக்கு அப்படிங்கிறத ஆடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்த்தா ஒரு மைக் வாங்கியிருக்கேன். இது பார்த்தா நார்மலாக மைக்கில் தான் இப்பவும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண மைக்கு கிடையாதுங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். குவாலிட்டியான வீடியோவை கூடிய வரையில் போடுங்க. ஓகேங்க, திரும்பியும் பார்த்தா ஒரு வீடியோ கிளிப்பை பற்றி அந்த இதுக்குள்ள அட்டாச் பண்ண வேண்டியதுங்க. அதாவது இதுக்கு மேலே ஷூட் பண்ண வீடியோ பார்த்தா 18 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு எந்த அளவுக்கு சின்னதாக ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா மைக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லாதங்கிறனால பார்த்தா உங்களுக்கு அந்த லைவாக ஷூட் பண்ண வீடியோ நல்லா இருக்காது. ஸோ இப்போ அந்த மீவி ஸ்பீக்கரோட ஒரு ஓவர் வியூ பார்க்குங்க. இதில் ப்ளேஸ் பண்ணி வரையில இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கனெக்ட் பண்ண தெரியுமா, ஃபோன் கூட அந்த ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுற இந்த போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் பார்த்தா மைக்ரோ யூஎஸ்பி தான் சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பிக்கும் போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தா வால்யூம் அப் மற்றும் வால்யூம் டவுன் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா ஃபோக்கஸ் பண்ணதான் தெரில. ஸோ இதில் பார்த்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் இண்டிகேட்டர், அதாவது நம்ம பேட்டரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தா ஒரு இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க. ப்ளூ கலரில் இருந்தால் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம், ரெட் கலரில் தான் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணுறது எல்லாம் பட்டன் கொண்டு இருக்காங்க. சாங்கை பாஸ் பண்ணுறது இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டாப்பில் ஸ்பீக்கர், இது பார்த்தா 5 வாட்ஸ் கொண்ட ஒரு ஸ்பீக்கருங்க. எஸ், இது 5 வாட்ஸ் கொண்ட ஒரு ஸ்பீக்கரை பார்த்தா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தா IPX5 பார்த்தா ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இப்போ கூடமே பார்த்தா என் கை பார்த்தா ரொம்பவே வேக்குங்க. ஸோ இந்த வேர்வை தண்ணி கூடமே பார்த்தா ஸ்பீக்கரை சுற்றி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜிங் பட்டன்லாம் காட்ட வச்சா பார்த்தா அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஃபுல் வீடியோவில் நல்லா பண்ணும். போய் இந்த மீவி பிளேஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தா இப்போ என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா இதை பவர் ஆன் பண்ணிக்கிடும். ஸோ பவர் ஆன் பண்ணிட்டு பார்த்தா எந்த அளவுக்கு பார்த்தா ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுங்கிறத ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஓகே, பவர் ஆன் பார்த்தா பவர் ஆன் பண்ணோன்னு பார்த்தா பவர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடுன்னு வருது. ஸோ இப்போ பார்த்தா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பேர் நியூ டிவைஸ். ஸோ இந்த மீவி பிளே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ மீவி பிளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட பேர் ஆகிட்டுங்க. ஸோ இப்போ இந்த மீவி பிளேயை பார்த்தா சவுண்டு பார்த்தா ஒரு ஆடியோ பார்த்தா லைவாக பார்ப்போம். பாஸ் பண்ணால் பார்த்தா நீங்கள் இந்த ஸ்பீக்கரில் இப்போ தான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போ பார்த்தா நீங்களும் பார்த்தா அந்த சவுண்ட் கேட்டிருப்பீங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லாவே சவுண்ட் இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு பார்த்தா பேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது பிபியில் பார்த்தீங்கன்னா நான் குறை சொன்னது பார்த்தா ப்ளூடூத்தோட நெக் பேண்ட் எல்லாத்தையுமே பார்த்தா பேஸ் நல்லா இல்லைன்னு இருந்தேன். ஆனால் அந்த மீவி பிளேங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தா பேஸ் நல்லா இருக்கு. டம்முன்னு பார்த்தா சவுண்ட் கேட்குதுங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தா குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா அந்த மீவி பிளேங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் 799 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாங்க. ஸோ ஃபுல்லி பார்த்தா ரெக்கமெண்டடுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு சார்ஜிங்லாம் நல்லா நிற்குதா அப்படிங்கிறத பார்த்தா ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுறாங்க. மீவி தரப்பு வந்து பார்த்தா இது 12 மணி நேரம் சார்ஜ் கூட்டி நிற்குங்காங்க. ஸோ நமக்கு ரியல் லைஃப்பில் பார்த்தா இது 12 மணி நேரம் சார்ஜ் நிற்கா. ஸோ சவுண்ட் அவுட்புட்டில் எதுவும் பிரச்சனை வருதா இல்லாட்டா சிக்னல்லாம் பிரேக் ஆகாமல் நல்லா ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வாரமோ 10 நாளாக கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் அதை கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தா மீவி பிளேயை பற்றி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனுங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த தேதிக்கு பார்த்தா 799 ரூபாய்க்கு ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்த்தா இந்த மீவி பிளே ஸ்பீக்கரை அதை சூஸ் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கரை மார்க்கெட்டில் இருக்கிறதுல மேபி உங்களுக்கு பார்த்தா சந்தேகம் உண்டு, வாரண்டி உண்டான்னு கண்டிப்பாக பார்த்தா இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ எது பிரச்சனை கொடுமே நம்ம பார்த்தா மீவிட்டை கொடுத்து பார்த்தா சர்வீஸ் சென்டர் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தா வாரண்டி உள்ள ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாங்க. ஸோ 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ இதை பார்த்தா ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம்.